இப்போ இந்த 2 லைனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று பேரலாகவே வருது. ஸோ நம்ம கார் ஓட்டும் போது நம்ம டயர்ஸுமே வந்துட்டு அது ஃபார்ம் பண்ணுற லைன் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ரயில்வே ட்ராக்ஸு, அப்புறம் ஏதாவது ஒரு இன்விடேஷன் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க இன்விடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த 2 சைடும் பேரலல், இந்த 2 சைடும் பேரலாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேரலல் லைன்ஸை நம்ம எவ்ரிடே லைஃப்பில் பார்த்துட்டே இருப்போம். ஓட்டிடலாம். ஓகே, ஸோ இப்படி 2 பேரலல் லைன்ஸ் இருக்குது. அப்போது அந்த லைனை வேறு இடத்துல இருந்து வந்து ஒன்று கட் பண்ணுது அப்படின்னா இதுக்கு பேர் டிரான்ஸ்வர்சல். ஓகே, ரைட். இப்போ ஒரு எதெல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி ஒன்றுக்கு கீழே ஒன்று இருக்குல்ல, சைடில் இருந்தாலும் ஓகே தான். அந்த சைடை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு இப்படி பார்க்கலாம். படிக்கட்டு மாதிரி இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி ஏறுற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்புறம் இப்போது இதே மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுக்கலாம். இங்கே நம்ம வீடு இருக்குது, ஓகேவா? ஐயோ தலைகீழாக இருக்குது, சும்மா இப்படி வச்சுக்கலாம். இங்கே நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குது, இப்படி நிறைய வீடு இருக்குது. இது வந்து நம்ம கோலம் போடுற இடமா? இங்கே எல்லாரும் கோலம் போடுவாங்க. அப்போது இது நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம், நம்ம வாசல். அப்போ இதெல்லாம் இன்டீரியர் பார்ட். எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ, நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ஸ்ட்ரீட் இருந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எந்த பார்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ, ஈவன் தோ இட் இஸ் ரோட், அதை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ண தான் செய்வோம் இல்லையா? அப்போ அது வந்து இன்டீரியர் பார்ட். இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பார்ட்டை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பின்னாடி இருக்கிற பார்ட்டில் எக்ஸ்டீரியர் பார்ட், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம அப்படி திங்க் பண்ணலாம். இப்போது இந்த இன்டீரியர் பார்ட் இருக்குல்ல, நம்ம கோலம் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம வண்டியெல்லாம் நிறுத்துகிறோம்ல, அந்த இன்டீரியர் பார்ட்டில் ஆல்டர்னேட், இப்படி ஆல்டர்னேட்டா, ஓகேவா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். நம்ம இன்டீரியர் பார்ட்டில் இருக்க ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இது நம்ம சொன்னோம்ல, வீட்டுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிறது எக்ஸ்டீரியர், அதுலேயும் ஆல்டர்னேட். இப்போ இந்த பக்கம் போட்டால் இந்த பார்ட்டை மறந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்னா இது. அப்போ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த பார்ட்டுக்கு எது ஈக்குவலாக இருக்கும்? இந்த இன்டீரியர் பார்ட்டை மறந்துடுங்க, கீழே இருக்குல்ல, இந்த பார்ட்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அது இல்லாமல் இன்னொன்று, நம்ம இந்த புரோக்கன், இந்த பேரலல் லைன்ஸுன்னு கிடையாது, ஜென்ரலாகவே நீங்கள் எங்கேயாவது இப்படி ஒரு ஓப்பன் பார்ட்டாக இருக்குது, ஒரு பாக்ஸ் உடஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த 2 ஆங்கிளும் சேர்ந்து 180 வரும். இது எப்படின்னா, இதை வந்து நம்ம பேரலல் லைனாக கன்சிடர் பண்ணிப்போம். இதுக்கு பேர் என்னென்னா சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். இந்த டிரான்ஸ்வர்சல் இருக்குல்ல, டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா அந்த உடஞ்ச பாக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் உடஞ்ச மாதிரி இருக்கா? உடஞ்ச பாக்ஸில் 2 ஆங்கிள் தானே ஃபார்ம் ஆகுது. இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அவ்வளோதான். இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம மோஸ்ட்லி எல்லா ஆங்கிள்ஸையுமே கண்டுபிடிச்சிடலாம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து லீனியர் பேராக இருக்கும். லீனியர் பேர்னா என்ன? ஒரு லைனை 2ஆக மட்டும் கட் பண்ணால் இந்த ஆங்கிளும் வந்து லீனியர் பேர், ஏவும் பியும். அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி. லீனியர் பேர்னா என்ன? 2 ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. வேறு என்ன பார்ப்போம்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லாம் பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் உங்களுக்கு 2 ஆங்கிள் ஆட் பண்ணால், இப்படி வச்சுக்கலாம், 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். நம்ம 100க்கு 90 மார்க்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்லனா எல்லாரும் நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? சூப்பர், ஏ நல்ல மார்க் வாங்கிட்டீங்க. அப்போ காம்ப்ளிமெண்ட்னா 90 டிகிரி. ஓகே, சப்ளிமெண்ட்னா ஃபுல்லாக அந்த 180 டிகிரி தான் சப்ளிமெண்ட் ஆங்கிள். எந்த 2 ஆங்கிள் ஆட் பண்ணி உங்களுக்கு 180 டிகிரி வருதோ அது 2 சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், இது 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அவ்வளோதான்.